குழந்தைங்களில் வர்ற இந்த ஏசிஎல் டேர், இந்த முழங்கால் ஜவ்வு பாதிப்பில் ஸ்போர்ட்ஸ் பேஸ் குழந்தைங்களை வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இப்போல்லாம் வர பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயந்தான். சில சமயம் என்ன ஆயிடுதுன்னா, இந்த கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பால், பேஸ்கெட் பால் அந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப சடன் ஒரு ஜெர்க்கி மூவ்மெண்ட்ஸு சடனாக பண்ணுறப்ப மற்ற குழந்தைங்க வந்து இடிக்காமல் கூட இவங்களே ஜம்ப் பண்ணிட்டு லேண்ட் பண்ணுறப்ப கால் வந்து ஒரு பொசிஷனில் வச்சுருந்தனால டக்குன்னு உள்ளே வந்து ஜவ்வு கிழிஞ்சிருது. அது பெரியவங்களில் வந்தால் அதாவது ஸ்கெலிட்டல் மெச்சூரிட்டி ஒரு 18 வயசு 20 வயசுக்கு மேலே இந்த மாதிரி ஜவ்வு கிழியுதுன்னா அது ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட். இப்போ இதுவே 8 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே இந்த ஏசிஎல் லிகமெண்ட் டேர் ஆகுதுன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த போன் க்ரோத் கம்ப்ளீட் ஆகிருக்காது. அந்த மாதிரி போன் ஃபுல்லாக எலும்பு வளர்ந்து முடியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜவ்வு பாதிப்பு ஏற்படுறத நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அந்த போன் வளர்ச்சி பாதிக்காத அளவுக்கு பண்ணணும். சர்ஜரி பண்ண தேவையில்லைன்ற அளவுக்கு மைல்டாக இருந்தாலுமே அதுக்கு கரெக்டான ப்ராப்பராக பிரேசிங்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணி அது இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஜவ்வுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அந்த வளர்கிற குழந்தைங்கன்றதுனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து இந்த பீடியாட்ரிக் ஏசிஎல் இன்ஜுரிஸ் அதோட காசஸ் ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மெச்சூரிட்டி நடந்திருக்காது. இப்போ தான் இன்னுமே கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கும் டிஷ்யூஸ்லாம். ஸோ அப்படி இருக்கப்ப கொஞ்சம் ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங் இல்லை, கொஞ்சம் இந்த வார்ம் அப் ரெகுலராக அந்த கோச் சொல்கிறது ஒழுங்காக கொஞ்சம் ஃபாலோ பண்ணல, அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் இந்த லேண்டிங் டெக்னிக்ஸ்லாம் ஒழுங்காக லேர்ன் பண்ணல, ரொம்ப ஓவர் யூஸு அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஜுரிஸில் ஜவ்வு கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விடுறாங்க, அது காமனாக நடக்கிறது தான், முழங்கால தான் அடிப்படும் விழுந்தா. பட் அது ஜவ்வு கிளியறதுக்கு இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. உடனே கால் விழுந்து கால் ரொம்ப வீங்கிருச்சு, மடக்க முடியல, ஐஸ் பேக்கு கிரிப் பேண்டேஜ்லாம் போட்டோம், 1 or 2 days ஆகுது, குறையில அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிக்க வேண்டியது அவசியம். ஸோ யூஸ்வலாக நாங்கள் என்ன பார்ப்போம்னா, ரொம்ப ஏஜ் கம்மி 8 வயசு 10 வயசுக்குள்ளே தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் அந்த ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா சின்ன போனோட ஏசிஎல் அவல்ஷன் மாதிரி நடக்கலாம். இல்லை அடுத்து நான் சொன்ன அந்த 8 to 16 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசிஎல்ல மிட் சப்ஸ்டன்ஸ் டேர்னு ஜவ்வே பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது எக்ஸ்ரேல தெரியாது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் தெரியும். எம்ஆர்ஐயில் மெயினாக என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு ஜவ்வு தான் பாதிச்சிருக்கா, அது ஃபுல்லாக டேர் ஆகிருக்கா, இல்லை அது பாதி தான் பாதிப்பு இருக்கா, இல்லை பக்கத்தில் இருக்க அசோசியேட்டடாக அந்த ஷாக் அப்சர்வரில் ஏதாவது மெனிஸ்கஸில் பாதிப்பு இருக்கா, இல்லை பெட்டலா கார்ட்லேஜில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்றதை ஃபுல்லாக பார்க்கணும். ப்ளஸ் அதில் வந்து அந்த போன் க்ரோத் பிளேட் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் அவங்களோட க்ரோத் ரிமைனிங் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்ம வளர்கிறது வந்து ஒரு வருஷமும் இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ்னு வளர்கிறது எப்படி வளர்ச்சி நடக்குதுன்னா, இந்த தொடையோட எலும்போட கடைசி பகுதி அந்த டிஸ்டல் ஃபீமர் அந்த இடத்துல தான் அந்த புது போன் வர 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 ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த இடத்துல ஃபைசிஸ் க்ரோத் பிளேட்டில் ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கான்றதும் பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இதில் ஃபார்ச்சுனேட்லி வெறும் ஐசோலேட்டட் ஏசிஎல் மட்டும்தான். அதில் வந்து கொஞ்சம் இன்னுமே லிகமெண்ட் அட்டாச்மெண்ட் இருக்குது, பார்ஷியல் டேர் தான் அப்படின்னா பிரேசிங் மட்டும் நல்லா பெல்ட் கொடுத்து ரெஸ்ட் எடுத்தாலே இது சரியாக போயிடும். கம்ப்ளீட் டேராக இருந்தாலுமே அன்லெஸ் ஃபிசிக்கலி டிமாண்டிங்கு, அவங்க ரொம்ப கரியரே ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக இருக்காங்க, மேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அப்போ வந்து நம்ம சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பற்றி யோசிக்கலாம். இல்லைன்னா மோஸ்ட் பேரண்ட்ஸ் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதர் 9th 10th படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ சரி ஓகே இப்போ எக்ஸாம்லாம் வரப்போகுது, அதனால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்லேயே விட்டல, இந்த டைத்தில் போய் சர்ஜரிலாம் பண்ண வேண்டாம், அப்புறம் பின்னாடி ஏதாவது தொந்தரவு இருந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் மூலமாகவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலவங்க ரொம்ப இதுதான் மெயின் ஃபேஸு, அவங்க நல்லா ப்ரோக்ரஸ் ஆகிட்டு வர்றாங்க அந்த கேமில், இது ஒரு தடையாக இருக்குன்னா கம்ப்ளீட் டேராக இருந்துச்சுன்னா ஃபைசியல் ஸ்பேரிங் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதனால் அந்த க்ரோத் பிளேட்டை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சர்ஜரி இருக்குது. ஸோ அது மூலமாக சர்ஜரி பண்ணோன்னா அவங்க ஒரு 3 months 4 monthsங்கிறப்ப ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு சில குழந்தைங்களுக்கு அவங்க பெருசாக ஸ்போர்ட்ஸுக்கே போகிறதில்லனாலுமே இந்த மெனிஸ்கஸ்லாம் சேர்ந்து கிழிஞ்சிருக்கு, ரொம்ப வலி இருக்குது, கால் ஸ்லிப் ஆகுது, வலிக்குது, லாக் ஆகுது, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக அந்த சர்ஜரி பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ இதுதான் வந்து கிராஸாக பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் வர்ற ஏசிஎல் டேருக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ். ஸோ யூஸ்வலாக வந்து ப்ராப்பர் ப்ளையோமெட்ரிக் ட்ரைனிங், அந்த லேண்டிங் டெக்னிக்ஸு, கோர் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைசஸ்ஸு, அடிக்குவேட் ஃபுட்வேரு, கிரவுண்டு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் இல்லாமல் கரெக்டான இதில் எல்லாம் விளையாடுறாங்கன்ற பட்சத்தில் இந்த இன்ஜுரிஸை தவிர்த்தரலாம். அப்படி இன்கேஸ் அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாலுமே அது கரெக்டான டைத்தில் இமேஜிங் இந்த டெஸ்ட்லாம் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால்
பெர்மனெண்ட்டாக லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் ஃபியூச்சரில் பிரச்சனை இல்லாத அளவுக்கு அதை ஃபுல்லாக சரி பண்ணிட முடியும். தேங்க்யூ.